Children, today we are going to see a new concept, that is a foreign direct investment and trade. First, we should know what is meant by foreign investment, direct investment. That is meant by already you know about this concept. This foreign direct investment is nothing but an investment in a foreign country. Okay, investment in a foreign country, and it controls on participation in management, and it corresponds to the investment made by a multinational enterprises. Okay, ஸோ இப்போ வந்து எப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எ ஃபாரின் கண்ட்ரி. இப்போ நம்ம கண்ட்ரியிலேருந்து ஒரு வெளிநாட்டில் இன்னொரு கண்ட்ரியோடைய நம்ம பணத்தை முதலீடு செய்யணும்னா அதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ யூஎஸில் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, யூஎஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ எந்த கண்ட்ரிக்காரன் இன்வெஸ்ட் பண்ணுறான்? யூஎஸ். ஸோ அந்த கண்ட்ரிக்கு பேர் ஹோம் கண்ட்ரி. ஓகே, யார் எந்த கண்ட்ரியில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான்? யூஎஸ்ங்கிறவன் எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறான்? இந்தியாலையா, சைனாலையா, பாகிஸ்தானா? அப்போ அந்த இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லணும். சரி, அது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஒன் வேர்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. ஓகேவா? வெளிநாட்டில் இருந்து பணத்தை நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை நம்ம நாடு இந்தியா வந்து வேறொரு கண்ட்ரியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் அது ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ யூஎஸில் இருக்குது, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ ஹோம் கண்ட்ரி, இந்தியா இஸ் கால்ட் அ ஹோஸ்ட் கண்ட்ரி. இதுக்கு முதல்ல ட்ரேடு பார்த்துருப்போம். இந்த ட்ரேடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டுமே க்ளோஸ்லி ரிலேட்டட் இல்லையா? ஒரு ட்ரேட் பண்ணும்போது இதுக்கு முதல்ல ட்ரேடு பார்த்துருப்போம். இந்த ட்ரேடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரெண்டுமே க்ளோஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட், க்ளோஸ்லி ரிலேட்டட். சரியா? ஸோ ரிலேட்டட் அப்படின்னு சொன்னேன். திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஆக்சலரேட் எக்கனாமிக் க்ரோத் பை ஃபெசிலிட்டேட்டிங் எசென்ஷியல் இன்ஃபோஸ் நீடட் ஃபார் கேரிங் அபவுட் டெவலப்பிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்கானமி க்ரோத் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோரோவர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ், நம்ம கண்ட்ரிக்கு தேவையான எசென்ஷியல் பொருட்கள் என்ன தேவையோ அதையெல்லாம் நம்மளால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் டெவலப்பிங் ப்ரோக்ராம்ஸ். சரியா? என்ன டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, லைக் கேபிட்டல் குட்ஸ், டெக்னிக்கல் குட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ், இதெல்லாம் தான். ஸோ எஃப்டிஐன்றது என்னன்னு சொன்னேன், வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ட்ரேடும் க்ளோஸ்லி ரிலேட்டட். சரியா? நம்மளோட எக்கானமி க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கேரி அவுட் ஆகுதுன்னா, திஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் through two measures. One is foreign direct investment and foreign institutional investors. சரியா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் கிளாஸ்னால் என்னென்னா, திஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரியா? ஓகேவா? இன்சூரன்ஸ் ஃபண்ட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் மட்டும்தான் என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இப்போ சில ஒரு நல்ல கன்சர்ன்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷனு, ஹெட்ஜ் ஃபங்க்ஷன், மியூச்சுவல் ஃபங்க்ஷன், இதில் எல்லாம் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஸ்மால் ஸ்கேல், மிடில் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மீனிங் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். Portfolio investment is nothing but entry of funds into a nation where foreigners deposit money in a nation's bank. ஓகே, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டில் பணத்தை முதலீடு செய்கிறாங்க. எப்படி முதலீடு செய்கிறாங்க? ஒன் ஆர் நம்மளோட கண்ட்ரியுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இந்த பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ரெண்டுத்துக்கும் பேர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்.
entry of funds into a nation where foreigners deposits money in banks, in nations banks, or made purchase in the stock and bond markets. ஓகேவா, இது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்டிங் ஃபாரின் மணி இன்டு ஆர் கண்ட்ரி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். Next one, foreign institutional investment, that is invest the money in pension funds, stock market, insurance companies, that is foreign institutional investment. Third one, foreign portfolio investment, the deposit money in nations back or purchase of stock market. Okay, and these are the important objectives of foreign direct investment. These 4 important, what are they? Sales expansion, acquisition of resources, diversification, minimization of competitive risk. These are the 4 main objectives. Next we will see advantages of foreign direct investment. இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும்? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதா? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்போது நிறைய பேருக்கு கம்பெனிஸில் வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்கம் வில் இன்க்ரீஸ். இஸ் இட் நாட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு இன்க்ரீஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அண்ட் தட் வில் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஹோஸ்ட் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். ஓகே, அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு கம்பெனி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான், சும்மா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவானா, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். அது ரொம்ப அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா அவனோட கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னிக் இங்கே அவன் இம்ப்ளீட் பண்ண மாட்டான். So, அப்போ transfer of technology will be occurred through foreign direct investments. Then it brings revenue to the government. இல்லையா, நம்ம கண்ட்ரிக்கு பணத்தை உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு பார்ட்டை we are used to for expansion, modernization of development of related investments. இப்போ அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது மாடர்னைஸ் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ். இன்கமும் எம்ப்ளாய்மெண்ட்டு எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ டெக்னாலஜி அதிகமாக இருக்கும்போது ரெவன்யூ இருக்கும், வருமானம் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பேண்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அது கிளியர்? நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் இஸ் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ மேனேஜிங் ரெவல்யூஷன் இன் third place. And 6th one, increase is export at reduce import level. So what is will happen? It will increase exports. Okay, export ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் and at the same time it reduce imports. This will clear funds of payment is equilibrium. Okay, so this foreign direct investment is very helpful. Next one, increase competition and trade domestic monopolies. இது வந்து காம்படிஷன் அதிகப்படுத்தி, இன்னொரு கம்பெனி இப்படி பண்ணுறா நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற காம்படிஷனை அதிகப்படுத்துறது. அண்ட் சோஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் தேர் தென் ப்ரைவேட் ரிட்டர்ன்ஸ். ஒரு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னு வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸை பார்த்தா அதை விட சொசைட்டிக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் எவ்வளோ தான் ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் எக்கானமியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வேலை கிடச்சிருக்கும். இப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? ஸோ பர்சனலாக அவனுக்கு பெனிஃபிட் இருந்தால் கூட நம்ம கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இன்கம் அதிகமாக இருக்குது. அப்போ மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குது, வாழ்வாதாரம், சோஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த பிரேக்கப் பிளான் அண்ட் தே வெட் த ரிட்டர்ன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் it will fill that savings gap and the foreign exchange gap to achieve the goal of national economic development. ஸோ நம்மளோட நேஷ்னல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சேவிங்ஸ் கேப்பை வந்து எஃப்டிஐ வில் ஃபில். சரியா? ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வெஸ்ட் இன் ஆக்சிலரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வெறும் மெயின் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் கிடையாது, ஆன்சிலரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா அதோட ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியா?
இட் வில் என்கரேஜ் இஸ் ஆண்டர்ப்ரனியர்ஸ் டு இன்வெஸ்ட் இன் தி அதர் லோ டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ நிறைய பணம் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அவன் இது போல் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லோ டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்படி இருக்கக்கூடிய இப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம். ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹை ப்ராஃபிட்ஸ் ஏரியாஸ் ரேதர் தன் டு த ப்ரையாரிட்டி செக்டார்ஸ். இப்போ வந்து இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இதே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டெபாசிட்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ பேங்க் டெபாசிட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்றதை நம்ம பார்ப்போமா? பார்ப்போம். அப்போ எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். தென் நம்ம ஏஜுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏஜுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அப்போ யார் பேரில் போடுறது, அப்போ எதில் நமக்கு ப்ராஃபிட் அதிகமோ அதை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்ப்போமே தவிர இது ரொம்ப ப்ரையாரிட்டி செக்டார், இந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம நினைக்க மாட்டோம். அப்போது என்ன இப்போ ஃபாரின் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னா எதில் அவனுக்கு அதிக லாபமோ அங்கே தான் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவானே ஒழிய நம்ம கண்ட்ரிக்கு எது முக்கியமான செக்டார்ஸோ ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் எதுவோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த டெக்னாலஜின்னு சொன்ன இம்ப்ரூவ் டெக்னாலஜி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் நம்மளை போல் இருக்க கண்ட்ரீஸில் வந்து லேபர் அபேண்டன்ட் கண்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸில் வந்து ஒரு மிஷினரி 100 பேர் செய்கிற வேலை ஒரு மிஷின் செய்யுது அப்படின்னா இன்னொரு சமயம் பார்த்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 1-2 பேர் தான் தேவை அந்த மிஷினரிக்கும். அந்த சைடில் பார்த்தா 100 பேர் செஞ்ச வேலைக்கு அன்எம்ப்ளாய்டு தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அண்டு இட் மே நாட் பி அப்ராப்ரியேட் டு த கன்சம்ஷன் நீட்ஸ். நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அப்ராப்ரியேட் இல்லாமல் போகலாம். அண்ட் சைஸ் ஆஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட், ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டிஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி எக்ஸெட்ரா. And sometimes it may lead to unfavorable balance of payment. You know what is balance of payment? Unfavorable balance of payment. Sometimes it leads, and next one, interferes in national politics. சில சமயங்களில், பெரும்பாலான சமயத்தில் நிறைய படங்கள்லாம் எல்கேஜி அந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து சில யார் அடுத்த ஆட்சிக்கு யார் வருவா அப்படிங்கிறது எல்லாம் கூட அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீ ரீசெண்டாக எதிர்கட்சியில் இவங்கெல்லாம் பேசுகிறது நீ கேட்கும்போது நியூஸில் பார்த்துருக்கும்போது சொல்லியிருப்பேன், ஒரு டேக்ஸ் பாலிசி கொண்டு வராங்க, இல்லைன்னா ஒரு ஜிஎஸ்டி, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்என்சி கம்பெனிஸ்க்கு ஒரு சாதகமாக இருக்குது, சாதாரண மக்களுக்கு இது வந்து நடுத்தர மக்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இது எல்லாமே சம்டைம்ஸ் இந்த ஃபாரின் கேபிட்டல் இன்டர்ஃபியர்ஸ் இன் ஆர் நேஷ்னல் பாலிட்டிஸ் அண்ட் சம்டைம்ஸ் இட் என்கேஜ் அன்சேட் அண்ட் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அது உனக்கு. And the next one is it weakening of small and linear enterprises. இது நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப. ஒரு பெரிய கம்பெனி வந்ததுலேருந்து எங்கள் கடைக்கெல்லாம் யாருமே வரதில்லை. இப்போ ஒரு சின்ன டீ கடை வச்சு ஒருத்தர் இருக்கார், ஒரு வடை பஜ்ஜி போண்டா போட்டு ஒரு டீ கடை வச்சுருக்காரு, ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு, அது பக்கத்தில் ஒரு பெரிய பேக்கரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கா, எந்த கடைக்கு அதிகமாக போவாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கம்பெனி வரும்போது ஸ்மால் ஸ்கேலும் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் மோனோபோலியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்குது. And last one, often there are several causes with the encourage of foreign investment. So far, we will see only the foreign direct investment, meaning objectives, advantages and disadvantages, and how far it is in FDI in India. 1990s இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே எஃப்டிஐங்கிறதே ஓப்பன் பண்ணதாக சொல்லப்படுது. இதோட மெயின் டேர்ம் என்னென்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீ we will see only the foreign direct investment, meaning objectives, advantages and disadvantages. How far it is mean by FDI and FDR. 1990s இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே எஃப்டிஐங்கிறதை ஓப்பன் பண்ணதாக சொல்லப்படுதுன்னு சொன்னேன். இதோட மெயின் டேர்ம் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் என்டர்பிரைசஸ், இதெல்லாம் வந்து இதோடைய அட்வான்டேஜஸ். சரியா? இதில் என்னென்ன செக்டார்ஸ் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா the one is financial sector, insurance, telecommunication, hospitality and tourism, pharmaceuticals,
and software information technology. இப்படி எல்லாத்துலேயுமே அவன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணனா கூட சில இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்குள்ளே மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை தவிர வேறு எந்த இதுலேயும் உன்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், இதிலெல்லாம் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபாரினர்ஸ் வந்து இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதில் எல்லாம் பண்ண முடியாதுன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், coal and lignite and mining of iron, manganese, chrome, gypsum, sulfur, gold, diamond இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் இந்தியாவில் பாரு 1919 to 91 எவ்வளோ எஃப்டிஐ இன்ஃப்ளோ இருந்ததுன்னா ஜஸ்ட் $97 million தான் இருந்தது. எவ்வளோ இருந்தது? 1990லலாம் ஆரம்பித்தோம். அந்த ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ இருந்துச்சா? $97 million இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. அதே 2004-05 இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாரு, $5,535 million இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 2011-12 எகெயின் இட் இஸ் இன்க்ரீஸ் டு $32,955 Indian. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட 2018 ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 2016 இந்தியாவோடைய எஃப்டிஐ $44 billion இருந்தது. எவ்வளோ இருந்தது? 2016 $44 billion. ஸோ அது 17 நெக்ஸ்ட் இயரில் என்னாச்சு? 16 $44 million இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் 2017 என்னாச்சு? $40 million குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வாட் தே இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் one words and 2 marks. 2016 FDI investment is $44 billion and 2017 is $40 billion. Okay, this lesson is over. Go through once. We have any doubts, please. lesson இதோட முடியுது. ஏதாச்சும் டவுட்னா please call me and ask me. Okay, thank you pa. Next week we will see about the new lesson, 8th lesson. Okay, thank you.